வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டியூட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டியூட் படத்தில் பிரதீப் ரங்கநாதன், மம்தா பைஜு அவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அவருக்கு 3வது படம். முதல் 2 படத்துலேயே இருக்கிற மாதிரியே தான் இந்த படத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ரிசம்ப்ளன்ஸ் இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். அவருக்கு ஸ்கூல்லேயும் லவ் ஃபெயிலியர் ஆகிடுது, காலேஜ்லேயும் லவ் ஃபெயிலியர் ஆகிடுது. அந்த காலேஜில் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அந்த பொண்ணு வேறு ஆளை கல்யாணம் பண்ணுது. அந்த கல்யாணத்துக்கு இவரும் போகிறாரு. போயிட்டு ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று, நீ சரி வேறு ஆள் கல்யாணம் பண்ணிக்கிற, ஆனால் என்னை ஏன் வேணான்னு சொன்னேன், அந்த காரணத்தை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க, இங்கே வந்து என்ன கலாட்டா பண்ணுற நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கல்யாண பொண்ணு. அதுக்குள்ளே இவங்க வந்து அவங்க வந்து தள்ளி போகிறாங்க. அதுக்குள்ளே இவர் அவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ தாலி வந்து கையோடு வந்துடுது, பிரதீப் ரங்கராஜன் கையோட, ஹீரோட. அப்புறம் எல்லோரும் வந்துடுறாங்க. வந்து அவரை நல்லா அடித்து அமக்கலம் பண்ணி போலீஸில் ஒப்படைக்கிறாங்க. போலீஸ்க்கு கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. அப்புறம் அங்கே அவங்க ஒரு பொண்ணு வருது அவரை ஜாமீனில் எடுக்க. அந்த பொண்ணுன்னா, யாரும்மா நீ, தாலி அறுத்தானே, அவனை பார்க்க வந்திருக்கியா? ஆமாம். நீ என்ன பெரிய கலெக்டரோட பொண்ணா, நீ சொன்னோடனே நாங்கள் அனுப்பிடணுமா அப்படின்னு. இல்லை, நான் மினிஸ்டரோட பொண்ணு அப்படின்னோடனே, ஐயோ முதல்ல சொல்லக்கூடாதாம்மா, நாங்கள் அனுப்பிச்சிருப்போம்ல, அவனை அனுப்பு அப்படின்னு ஹீரோவை அனுப்பி விட்டுட்றாங்க. சரின்னு இவங்க 2 பேர் போகிறாங்க. போயிட்டு இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா இவங்க மாமா மினிஸ்டரு, இவங்க மாமா தான் பிரதீப்போட மாமா. மம்தா பைஜியோட அப்பா அவர். அதனால் மாமா பொண்ணு தான் அது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க சின்ன பதிலேருந்து. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் இவரை லவ் பண்ணுது. அப்புறமா இவங்க நல்லா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு வாட்டி இவங்க ஈவெண்ட்ஸ் பண்ணுறவங்க. இந்த ஹீரோ ஈவெண்ட்ஸ் பண்ணுற கம்பெனி வச்சுருக்காரு. அதுலேயே இவங்க ஈவெண்ட்ஸ் மாதிரி பண்ணி சஸ்பென்ஸாக இவங்களோட லவ்வை சொல்கிறாங்க அந்த மம்தா பைஜு, மாமா பொண்ணு. இவர் எல்லார் எதிர்க்கும் சொல்லவே சரின்னு இவர் ஒத்துக்கிறாரு. அப்புறமா அவர் எடுத்துன்னு போய் வீட்டில் விடும்போது அந்த பொண்ணை அவங்க வீட்டில் எடுத்துன்னு போய் விடுறாங்க. அப்போ இவர் சொல்லிடுறாரு, இல்லை நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்கல, எனக்கு அந்த ஃபீலிங்ஸே வரல, நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோடனே அவங்க ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க அந்த மம்தா பைஜு, மாமா பொண்ணு. அப்புறம் சரின்னு இவங்க போயிடுறாங்க. போனோடனே நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு பெங்களூர் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. போனவுடனே இவர் இங்கே இருக்கிறாரு. அவங்க போனோடனே தான் இவருக்கு தெரியுது இவரும் அவங்கள லவ் பண்ணுறாரு அப்படின்னு. அப்புறமா ஒரு 6 மாதம் ஆகுது. ஆனவுடனே அவங்க மாமா கிட்ட போய் சொல்கிறார். சரத்து தான் அவங்க மாமா. போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரின்னா அவர் கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணுறாரு. எல்லாம் தடபுடலாம் நடக்குது. அப்புறம் அவங்க பெங்களூர்லேருந்து வராங்க மம்தா பைஜு. அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்தன்னைக்கு முன்னாள் தூக்கு மாட்டிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ இவர் பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாரு. இல்லை, நீ என்னை வேணான்னு சொன்னோடனே நான் பெங்களூர் போனேன், அங்கே பாரின்ற ஒரு பையனை பார்த்தேன், அவனை லவ் பண்ணேன், அதனால நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நானே உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாரு. இல்லை அப்புறம் நீயே பேசு அப்படின்றாரு. சரின்னு நான் வீடியோ கால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பேசுகிறாங்க. பேசினா அவர் ஒத்துக்கவே இல்லை. அவர் நம்ம ஜாதியான்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன், நீ என் தங்கச்சி பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அப்பா சரத்து. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்க இல்லை. அப்புறம் அந்த பாரியும் வந்துடுறான் கல்யாண மண்டபத்துக்கு. வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஓடி போயிடுங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு பிரதீப்பு. அதுக்கு இல்லை, அதெல்லாம் முடியாது, நிறைய காவல் போட்டிருக்காரு மினிஸ்டரு, எந்த ஊருக்கு போனாலும் அவர் பிடிச்சிடுவார். சரி, அப்போ நீங்கள் ஃபாரின் போயிடுங்க அப்படின்றாரு பிரதீப்பு. இல்லை, எனக்கிட்ட பாஸ்போர்ட்டு விசா எதுவுமே இல்லை, அதனால் நான் எப்படி போக முடியும் பாரி சொல்கிறாரு. சொன்னோடனே, என்னடா நீ எதுவுமே இல்லாமல் இருக்கிற, சீக்கிரம் எடு, 3 மாதம் ஆகும் எடுக்கிறதுக்கு அப்படின்றாரு அவர். சரி, 3 மாதம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு பாரி ஒரு ஐடியா சொல்கிறாரு. என்ன ஐடியானா, இப்போ ஃபேக் கல்யாணம் பண்ணிக்கோ, நீயே அவள் கழுத்தில் தாலி கட்டிடு, அப்புறம் 3 மாதம் ஆனோடனே நாங்கள் 2 பேரும் ஃபாரின் போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, அப்புறம் நீங்கள் போனோடனே என்னை எல்லோரும் காரி துப்ப மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு பிரதீப்பு. வேறு வழி இல்லை, அதான் பண்ணியாகணும் அப்படின்றாங்க. சரின்னு வேறு வழி இல்லாமல் பிரதீப்பு தாலி கட்டுறாரு. தாலி கட்டினோடனே இவங்க ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க.
இருந்தவொடனே திடீர்னு ஒரு நாள் மயக்கடிச்சு போட்டு விழுந்துடுறாங்க அவங்க மம்தா பைஜு. அப்போ வந்து என்னன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் கூட்டி போனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்ன இது அப்படின்னு கேட்குறாரு அவர். ஆமாம், நாங்கள் பெங்களூரில் இருந்தப்போ இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. சரின்னு அவரோட அந்த பாரியோட குழந்த வளருது. வளர்ந்துட்டு இவங்க வந்து அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து ஒரே சந்தோஷப்படுறாரு, பேரன் வரப்போகிறான் அப்படின்னு. அவருக்காக தனியாக பேரனுக்காக ஒரே அமக்களம் கொண்டாட்டம், தனியாக வீடு எல்லாமே வாங்கி வைக்கிறாரு சரத்து பேரனுக்கு. ஒரே குஷியாக இருக்கிறாரு. அப்புறம் சரின்னு பேரன் பிறக்குது. பிறந்தவொடனே இவங்க வந்து இன்னும் சந்தோஷப்படுறாரு இவர் ரொம்ப ஹாஸ்பிட்டலில். அப்புறமா சரின்னு இவங்க என்ன அதுக்குள்ளே இவர் ரெடி பண்ணிடுறாரு, இந்த பாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சரின்னு இவங்க கிளம்ப போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க சொல்கிறாங்க மம்தா பைஜு, இல்லை நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆனால் தான் நான் போவேன். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நான் போயிட்டு எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் ஃபாரின் போனால் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணோம் இப்போ அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணால் தான் நான் போவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் சரின்னு இவர் வேணும்ட்டே என்ன பண்ணுறாரு, அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை லவ்வர் மாதிரி செட் பண்ணி 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரியும் செட் பண்ணுறாரு. அதை பார்த்து நம்பிடுறாங்க அவங்க. சரி நம்பிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பணும். அப்போ என்ன ஆகுது, கிளம்புற அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, இவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை பார்க்குது. பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குது. அதுக்குள்ளே இதெல்லாம் தெரிஞ்சிடுது அவருக்கு உண்மைலாம். அவன் எந்த ஜாதின்னு கேட்குறாரு. இல்லை நம்ம ஜாதி இல்லைன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்புறம் சொல்கிறாரு, நான் என் தங்கச்சியே வேறு ஜாதி பையனை காதலிச்சிக்காக நானே கொலை பண்ணிட்டேன், கிணத்துல தள்ளி விட்டுட்டேன் சும்மாவே. ஆனால் நீ வந்து இந்த மாதிரின்னு தெரிஞ்சால் நான் உன் குழந்தைய தான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு அவர் ஓடுறாரு ஒரு தனியான இடத்துக்கு கொல்றதுக்காக. அதுக்குள்ளே இந்த பிரதீப்பும் வந்துடுறாரு. பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்துடுது சரத்துக்கு. வந்தவுடனே அந்த குழந்த ஓன்னு அழுதவுடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டவுடனே பிரதீப் தான் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாரு. முதல்ல கூட அதை தான் ரொம்ப வந்து குஷியாக சொந்த அப்பா மாதிரியே பார்த்துக்கிறாரு. அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த குழந்தையால் தான் நீங்கள் உயிர் பழிச்சிங்கன்னு மினிஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னவுடனே எப்படின்றாங்க, இந்த மாதிரி அப்படின்றாங்க. அப்புறம் அவர் ஒரே நாளில் திருந்துற மாதிரி காமிக்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து தங்கச்சியை கொலை பண்ணுறாரு, பொண்ணையும் கொலை பண்ண பார்க்குறாரு. மினிஸ்டர் அவங்க பொண்ணு, பேரன், மாப்பிள்ளை எல்லாரையும் ஏற்றுக்கிறாரு. அவங்க சந்தோஷமாக ஃபாரின் போயிடுறாங்க. இங்கே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாரு, யாரை கல்யாணம் பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து தேட்டரில் போய் பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.